கேமர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபோனை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்ஷன் மேடம். கமெண்ட் செக்ஷனுங்க. கமெண்ட் செக்ஷனோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கமெண்ட் செக்ஷனில் வன்மத்தை கொட்டுறவங்களும் இருக்காங்க, நல்லது சொல்கிறவங்களும் இருக்காங்க. நக்கல்யா அவனுக்கு. நான் வந்து ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜென்யூனாக இருந்ததுன்னா அந்த ஃபீட்பேக்கை பற்றி நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் வந்து ஒரு சில பேர் வேணும்னு பண்ணுறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பற்றி ஆன்சர் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேமர்ஸ், ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ், ஒரு டாப் 3 கமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேசிக்காக நான் வந்து ஒரு 3 கமெண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு 3 கமெண்ட்ஸோடையே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பேசிக்காக. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஆன்கோயிங் ஹென்ஸ்ஃபோர்த் ஓகேங்களா, டெய்லி ஒரு 5 to 10 கமெண்ட்ஸ் வந்து வீடியோஸில் பேசுகிற மாதிரி இருக்கட்டும். அப்புறம் லைவும் வெனஸ்டே கண்டிப்பாக கம்மிங் வெனஸ்டேலேருந்து லைவ் வரும் 8 PM. ஸோ அதுவும் வந்து பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் மார்க் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ப்ரோ PS5 Pro இந்தியா எப்போ லான்ச் ஆகுது ப்ரோ? எனக்கு PS5 Pro வித் 8TB SSD கார்டோட பண்ணி தரீங்களா ப்ரோ ப்ளீஸ்? 60Kக்கு முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அவர் கேட்குறது என்ன கேட்குறாருன்னா, PS5 Pro வேணும், அதுவும் இந்தியன் வெர்ஷன் வேணும், 8TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் வேணும், 60,000 ரூபாய்க்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டது ஒரு உங்கள் சைட்லேருந்து கேட்டுட்டீங்க. பட் ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். இப்போ 8TB SSDன்றீங்க, நான் சும்மாவே சொல்கிறேன், ஒரு NVMe ஹார்ட் டிஸ்க் வாங்க போகிறீங்க, இல்லை NVMe கூட விட்டுருங்க, அது கூட காஸ்ட்லி. ஒரு SATA ஹார்ட் டிஸ்க் வாங்க போகிறீங்க ஓகேங்களா. ஸோ ஒரு SATAவில் SSD வாங்க போகிறீங்கன்னா என்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சும்மா காட்டுறேன். 2TB பில்லியன் சேல்லையே 10,999 ரூபா போகுது இந்த 2TB ஹார்ட் டிஸ்கே. ஸோ ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து ஒரு 10,000 எடுத்துப்போம். 10,000னா 2TB, அப்போ 8TBனா நீங்கள் பார்த்துக்கோங்க இன்டூ 3 times. தட் இஸ் அப்போ நீங்கள் 10,000 இன்ட்டு 3 times பார்க்குறீங்கன்னா அப்போ எவ்வளோ 4 times கரெக்டாக 10,000 இன்ட்டு 4 times அப்போ தான் 8TB ஆகுது. ஸோ 10,000 இன்ட்டு 4னா எவ்வளோ ஆகுது? 40,000 rupees 8TB ஹார்ட் டிஸ்க் மட்டும் வருது. ஸோ இதில் ப்ரோ கன்சோலோட சேர்த்து நீங்கள் 60,000 rupees கேட்குறீங்க. அதுவும் என்ன ப்ரோ? PS5 Pro கேட்குறீங்க, அதுவும் இந்தியன் லான்ச்சுக்கு. ஸோ அதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் கேட்குறது. அதுக்கப்புறம் இந்தியாவோட பீஸ் கேட்குறீங்க, இந்தியாவோட பீஸ் லான்ச்சே ஆகாது. இதுதான் வந்து சோஃபார் கிவன் கிளாரிஃபிகேஷன். ஸோ இந்தியாவில் வந்து PS5 Pro லான்ச் ஆகாது. ஸோ நீங்கள் கேட்டது ரெட் மார்ஃபில் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் கேட்டது பண்ண முடியாது, சாரி. ஸோ வேறு எதனா கமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி பண்ணித்தரேன். வேறு எதனா PS5 வேணுமா சொல்லுங்கள், ரெகுலர் எடிஷன் பண்ணித்தரேன். நீங்கள் வேறு எதனா இம்போர்ட்டட் PS5 Pro வேணுமா கேளுங்க, பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணித்தரேன். ஸோ அடுத்த கமெண்ட் பவித்ரன் பாஸ்கர் 2163, இன்னும் PS4க்கு 32K 33Kன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. PS4 வந்து 10 years மேலே ஆகுது, இந்த ரேட்டுக்கெல்லாம் வாங்காதீங்க. அழகாக போயிட்டு PS5 வாங்கிட்டு ரெண்டலில் கேம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்ட் தான். பவித்ரன் பாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, PS4 32K 33Kக்கு வாங்கப்பா, PS4 வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஏன் PS4 வாங்குறீங்க, PS5 வாங்க. அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ PS5 நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 45,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க. டிஜிட்டல் எடிஷன் CD போட்டு விளையாட முடியாது, டிஜிட்டலில் மட்டும். அதுவும் ஆஃபர் ப்ரைஸ் சொல்கிறேன், சேல் ப்ரைஸில். அதோட ரெகுலர் ப்ரைஸ் 50,000. இதுவே டிஸ்க் எடிஷன் வாங்குறீங்களா, ரெகுலர் ப்ரைஸ் 55,000, ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு கன்சோலை வாங்கிடுவீங்க, ஒரு கேம் CD வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 5,000 ரூபாய். உதாரணத்துக்கு FC26ன்ற கேம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த CDயோட விலை மட்டுமே 5,000 ரூபா.
ஸோ நீங்கள் 5,000 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த PS4 நீங்கள் எடுக்கிறீங்க பிராண்ட் நியூ 33,000க்கு 4 ஜாய்ஸ்டிக்கோட எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஜெயில் பிரேக் யூனிட்ன்றதுனால எல்லா கேம்ஸுமே நீங்கள் ஃப்ரீயாக ஏற்றி விளையாடலாம். அதுதான் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இல்லை ப்ரோ எனக்கு லோ பட்ஜெட்லேயே PS4 கிடைக்குமா? எஸ் இருக்குது. 18,000லேருந்தே நம்ம கொடுத்துட்ருக்கோம். வாரண்டியோடய வேணும்னா அது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ அப்போ 30,000 கிட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் பிராண்ட் நியூ கன்சோல், 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வித் ஜிஎஸ்டி பில்லோட கொடுக்குறோம். இந்த டம்மி பில்லாக கிடையாது. ஜிஎஸ்டி பில்னா நீங்கள் எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ, ப்ளே ஸ்டேஷன் வாங்கியிருக்கீங்கன்னா அங்கே போய் பாருங்கள். உங்களுக்கு வந்திருக்க பில்லில் ஜிஎஸ்டி 0% இருந்துச்சுன்னா அது ஒரு டம்மி பில். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ ஜிஎஸ்டி பில் வாங்குறது தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டான ப்ரொசீஜர். இல்லை ப்ரோ நீங்கள் கொடுக்குறீங்களா ப்ரோ ஜிஎஸ்டி? எஸ், நான் 100% ஜிஎஸ்டி பில் கொடுக்குறேன். B2B கிளைம்ஸ் கூட கொடுக்குறேன். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பவித்ரன் பாஸ்கர் ப்ரோ நீங்கள் சொல்கிறது ஓகே தான். பட் நீங்கள் வந்து ஒரு PS5 வாங்கிட்டீங்கன்னா ஒரு கேம் 1000 ரூபான்னு வச்சா கூட நீங்கள் ஒரு 20 கேம் வாங்குறீங்கன்னா 20,000 ரூபாய் மறுபடியும் செலவு பண்ணிங்க. ஒரு 40,000 ரூபாய்க்கே நீங்கள் சொல்கிற மாதிரி PS5 வாங்கிடுறீங்க. திருப்பி ஒரு 1000 ரூபாய் × 20 கேம்னா 20,000 ரூபாய், அது 60,000 ரூபாய் ஆகுது. அந்த 60,000 ரூபான்றது எவ்வளோ காஸ்ட் ஆகுது? ஆனால் 1000 ரூபாய்க்கா பெரிய பெரிய கேம் கிடைக்குது? 5,000 ரூபாய், 4,000 ரூபாய், 3,000 ரூபான்னு கிடைக்குது. ஸோ அதை யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணால் அந்த PS5 வாங்குற காசு வந்து ஒரு ஈஸி மணியாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் மிடில் கிளாஸாக இருக்கவங்களுக்கு அது ஈஸி மணி கிடையாது. ஸோ அவங்களுக்கு மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அடுத்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்சன் மேத்யூ 4364 இவர் ரெகுலராக கமெண்ட் போடுறவர் தான். என்னன்னா நெகட்டிவிட்டியாக போடுறவர் தான். எனக்கே தெரியும் இவர் ஆகுனா நெகட்டிவிட்டியாக தான் வந்து போடுறாரு. ஸோ ஆனாலும் இவருக்கு வந்து பண்ணோம்ல, இவருக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கல. என்ன கேட்குறாருன்னா, 5 monthsக்கு முன்னாடி PS4 Slim 1TB 18,000 தான் விற்றீங்க. PS4 ஒருக்கு மெயின் ஜாய்ஸ்டிக் இருந்தால் போதும். வெளியே PS4 செகண்ட் ஹேண்ட் ஜாய்ஸ்டிக் 800 கொடுக்குறாங்க. அதர் கம்பெனி PS4 ஜாய்ஸ்டிக்கு. அவர் ஃபஸ்ட் காப்பி சொல்கிறாரு. ஃபஸ்ட் காப்பி கூட இல்லை, தேர்ட் காப்பி சொல்கிறாரு. 5 months பிஃபோர் வித் கேம்ஸோட PS4 1TBயே 21 தான் கொடுத்துருக்கீங்க ஏதோ சொல்கிறாரு. இவங்க என்னமோ சீல்டு யூனிட் விற்கிற மாதிரி 33,000 35,000 டபுள் அமௌண்ட் போட்டு மிளகா அரைக்க பார்க்குறாங்க. எல்லாம் டெல்லி மார்க்கெட்டில் ஒரு பீஸ் 8,000 ரூபாய்க்கு பல்காக வாங்கிட்டு, ஒரு பீஸ் 8,000 ரூபாய்க்கு பல்காக நாங்கள் வாங்கிட்டுறோமா. பல்காக வாங்கிட்டு வந்து 3,000 வேலையை பார்த்துட்டு 20,000 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க. 20,000 ரூபாய் ஒரு கன்சோலுக்கு ப்ராஃபிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் மனசாட்சியோட கம்மி ரேட்டு விற்றுட்டு இருந்தாங்க. பணம் பார்த்த உடனே PS4 டிமாண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதிக ரேட்டுக்கு சொல்லி மிளகா அரைக்கிற, அதுவும் ஆஃபர்னு சொல்லி. இவருக்கு ஒரு தரமான ரிப்ளை. அவர் படிக்கிற பையன்தான் நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து விவரம் தெரிஞ்சவங்க வந்து இவ்வளோ முட்டாள்தனமாக கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சாலா நீ யாருடா? அப்படியே இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு சிலர் கிளாரிஃபிகேஷன் தரணும்ல. பிரெயின் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் ஆகிறவங்களுக்குலாம் வந்து கிளாரிஃபிகேஷன் தரணும்ல. மறுபடியும் சொல்கிறேன், 8,000 ரூபாய்க்கு உங்களுக்கு டெல்லியில் PS4 கிடைக்குதுன்னா நான் அந்த PS4 15,000 ரூபாய்க்கு வாங்கிக்க ரெடி. 15,000க்கு 9,000 10,000 11,000 12,000 13,000 14,000 15,000 ஒரு பீஸ்க்கு 7,000 ரூபாய் ப்ராஃபிட் தரேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ண வேண்டாம், நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபுல் கிட் 15,000 ரூபாய்க்கு நீங்கள் எனக்கு வாங்கி தரீங்க. இல்லை செட்டு மட்டுமே 15,000க்கு நீங்கள் வாங்கி தரீங்க. 1TBயோ 500 GBயோ வாங்கி தரீங்கன்னா நான் தாராளமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் உக்காந்த இடத்துலேருந்தே 7,000 rupees ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் கூட கிடையாதுங்க, நானே பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் ஆர்டரே என் சைட்லேருந்து 100 பீஸ் உங்களுக்கு ஆர்டர் தரேன். ஸோ 7,000 ரூபாய் ஒரு செட்டிலேருந்து ப்ராஃபிட்னா 7,000 × 100 உக்காந்த இடத்துலேருந்தே 7 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நீங்கள் ரெடியா? கமெண்ட்டை போடுறதை விட்டு நீங்கள் வந்து சேலில் இறங்கி பார்க்கணும். போய் தேடுங்க, 8,000 ரூபாய்க்கு பீஸ் கிடைக்குதா. சொல்கிறவங்ககிட்டயே நீங்கள் பார்த்துருப்பீங்களே வீடியோ அவங்ககிட்டயே கேளுங்க 8,000 ரூபாய் வாங்கி தர சொல்லிட்டு. உக்காந்த இடத்துல 7,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? தெனிகாந்த் 764 PS4 Slim 1TB பிராண்ட் நியூ ஒன்லி 30,000 rupees இந்த சோனி அஃபிஷியல் ப்ரைஸ். தெனிகாந்த் ப்ரோ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, 30,000 rupeesக்கு பிராண்ட் நியூ சீல்டு சோனியோட வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ஸ்டாக் இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுங்கள். அப்படி இல்லையா நீங்கள் அந்த ஸ்டாக் இருக்குன்ற லிங்க்கனாச்சும் கொடுங்க. சும்மா கமெண்ட் போடணும் அப்படின்றத போடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வந்து விஷயமே தெரியாத கமெண்ட் பண்ணுறவங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒரு கமெண்ட் செக்ஷனில் நான் உங்களை பார்க்குறேங்க. MS until then bye MS.